ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டம்ளர் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க இப்போ இந்த டம்ளர் கேக் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 150 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து கூலிங் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம கேக் செய்கிறதுக்கும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. இது நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுறணும். இப்போது 1.25 கப்பு சீனி எடுத்துக்கோங்க. இது வந்து அதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சீனி வந்துட்டு எனக்கு கரெக்டாக 250 கிராம் இருக்குது. இப்போ இது ஓரளவு கலந்ததுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. மொத்தம் 4 முட்டை சேர்க்கணும். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டை உடச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பட்டரு சீனி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க வேணாம். இப்போ ஓரளவு கலந்துடுச்சு. இந்த டைமில் பேலன்ஸ் இருக்க 2 முட்டையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா கலந்துடுச்சு. இந்த டைமில் 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது நல்லா தட்டி விட்டு இதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் நல்லா பவுடராக சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். இதையுமே கலந்து விட்டுருங்க. ஏலக்காய் சேர்க்குறாருந்தா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக 230 கிராம் இருக்குது. இதையுமே இது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே கலந்துக்கலாம். இந்த டைமில் 3/4 கப்பு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பதம் பார்த்து கலந்து விட்டுக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கேக்கு வேக வைக்கிறதுக்கு தோசைக்கல் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கனமான அகலமான ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு சூடு பண்ணிக்கணும். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. சட்டி மூடி எல்லாம் நல்லா சூடாகணும். இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ இது நமக்கு வந்து ஷேப் கொண்டு வரணும். அதுக்காக மேலே ஒரு டம்ளர் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா அழுத்தினீங்கன்னா அந்த ஷேப் நமக்கு வந்துடும். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேப்பர் எல்லாத்தையுமே கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதே போல் எல்லா டம்ளர்லேயுமே அழகாக பட்டர் பேப்பர் மேலே வச்சுட்டு அழுத்தி விட்டு கட் பண்ணி அழகாக ரெடியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நமக்கு எல்லா டம்ளருமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும் போது கரெக்டாக நம்ம அரை டம்ளர் தான் சேர்க்கணும். மாவு சேர்த்துட்டு இது போல் தட்டி விட்டுருங்க. இது போல் அடியில் தட்டி விட்டோம் அப்படின்னா தான் மாவு டம்ளரோட அடி வரைக்கும் நமக்கு போகும். நம்ம அரை டம்ளர் மாவு சேர்த்தோண்டா தான் நம்ம வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக டம்ளர் ஃபுல்லாக வரும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா டம்ளர் விட்டு வெளியில் பொங்கி வழிஞ்சிடும். அதனால் கரெக்டாக அரை டம்ளர் மட்டும் சேர்த்து டம்ளரை நல்லா தட்டி விட்டுருங்க. கரெக்டாக செட் ஆகிடும் நமக்கு. அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் ஜாலிக்காக சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். பாத்திரம் ஒரு பக்கெட் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உள்ளே அழகாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டம்ளர் எல்லாம் அழகாக உள்ளே கடிக்கிடுங்க. சட்டி நல்லா சூடாக இருக்கும், கவனமாக வைங்க. இது எனக்கு கரெக்டாக 10 டம்ளர் வந்துச்சு இந்த கேக்கு. நான் மறுபடியும் பத்தலன்ட்டு திருப்பி மறுபடியும் வச்சுருந்தேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு கரெக்டாக 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக கேக்கு உப்பு வரும். ஹையில் வச்சிட வேணாம், மீடியம்லேயே வச்சு வேக வைங்க. இது ஒரு 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு அழகாக கேக்கு வெந்து சூப்பராகவே வந்திருக்கும். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சுட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நமக்கு அந்த குச்சியில் ஒட்டாமல் வருது, அதனால் கேக் வெந்துருச்சு. இப்போ அழகாக பொறுமையாக வெளியில் எடுத்து வச்சுருங்க. வாசமும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லா கேக்கையுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம். வெளியில் எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து டம்ளர்லேருந்து கேக்கு வெளியில் எடுத்துடலாம். அதாவது சூடு கொஞ்சம் குறைஞ்சி கை தாங்குற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இந்த கேக் டீ காஃபிலெலாம் நினச்சி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சூடாகவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ ஓரளவு சூடு கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு. நம்ம அந்த சாக்கோ சிப்ஸ் போட்டோம்ல, அதெல்லாம் அடியில் போயிடுச்சு. அது சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா கேக்கையுமே வெளியில் எடுத்துடலாம். நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.